ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாவும் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானமும் கிடைக்குது. அப்படி நிறைய திட்டங்கள் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தாலும் இங்க கிடைக்கிற பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு அதிக அளவுல வரவேற்பு இருக்கு. வெவ்வேறு காலகட்டங்கள்ல வழங்கப்படுற பிக்ஸ்டு டெபாசிட்க்கு வெவ்வேறு வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. 5 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதமும் வழங்கப்படுது. இதுக்கு வருமான வரி பிரிவு சட்டம் 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் பெற முடியும். இந்த திட்டத்துல முதலீடு செய்யறது மூலமா நீங்க டெபாசிட் பண்ண அசல் தொகையை 3 மடங்கு அதிகரிக்க முடியும். அதுக்கு போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துல 15 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்யணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துல 10 லட்சம் ரூபாயை மொத்தமா முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு 7.5% வட்டி விகிதத்துல 5 ஆண்டுகள்ல 4,49,948 ரூபாய் வட்டியா கிடைக்கும். அப்படின்னா மொத்த முதிர்வு தொகையா உங்களுக்கு 14,49,948 ரூபாய் இருக்கும். ஆனா முதலீட்டை 3 மடங்கா மாத்தணும் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் எஃப்டி முதலீட்டை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கணும். அப்போ உங்களுக்கு வட்டியா 11,02,349 ரூபாய் கிடைக்கும். 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா உங்களோட மொத்த முதிர்வு தொகை 21,02,349 ரூபாயா இருக்கும். மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க முதலீட்டை நீடிக்கும் போது, அதாவது 15வது ஆண்டுல 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு வட்டியா மட்டுமே 20,48,297 ரூபாய் கிடைக்கும். முதிர்வு காலம் வரும்போது மொத்த முதிர்வு தொகையா 30,48,297 ரூபாயை பெற முடியும். இது மூலமா நீங்க முதலீடு செஞ்ச தொகை பாத்தீங்கன்னா அசலை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம 5 வருட பிக்ஸ்டு டெபாசிட்டை எடுத்துட்டோம். 15 ஆண்டுகளுக்கு நீங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சாதான் உங்களோட முதலீடு 3 மடங்கு அதிகமாகும். இது இல்லாம 15 ஆண்டுகள் அதுக்கு மேல முதிர்வு காலம் இருக்க மாதிரி சில திட்டங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு பிபிஎஃப் திட்டங்கள், சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா 21 ஆண்டுகள் வரைக்கும் முதிர்வு காலத்தை வச்சிருக்கு. நீங்க நீண்ட கால முதலீட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வகையில உங்களோட பணத்தை 3 மடங்கா மாத்த முடியும். 10 லட்சம் ரூபாயை மொத்தமா முதலீடு செய்ய முடியாதவங்க உங்களால முடிஞ்ச அளவு தொகையை முதலீடு செஞ்சு லாபம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாயை போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட்ல 5 வருஷத்துக்கு முதலீடு செய்யறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு வட்டியா 44,995 ரூபாய் கிடைக்கும். இதன் மூலமா உங்களோட முதிர்வு தொகை 1,44,995 ரூபாயா இருக்கும். இதை நீங்க மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா வட்டி வருமானமா 1,10,235 ரூபாய் கிடைக்கும். இதன் மூலமா முதிர்வு தொகை 2,10,235 ரூபாயா இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்துல நீங்க நீடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கு 2,04,830 ரூபாய் வட்டியா கிடைக்கும். அதுக்கு முதிர்வு தொகையா 3,04,830 ரூபாயை உங்களால பெற முடியும். இந்த பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துல நீங்க செய்யற முதலீட்டை 15 ஆண்டுகள் நீடிச்சீங்க அப்படின்னா உங்களோட முதலீட்டை கண்டிப்பா 3 மடங்கா மாத்த முடியும். உங்களோட தனிப்பட்ட முதலீட்டுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ஆன்லைன் பிக்ஸ்டு டெபாசிட் கால்குலேட்டர் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து முதலீட்டாளர்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யறது மூலமா உங்களோட லாபத்தை அதிகரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.